ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பராக அல்டிமேட்டாக அட்ராக்டிவான ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வந்து வரிசையாக அப்படியே பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணது எல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நம்ம லாங் வீடியோ நிறையவே வந்து லாங் வீடியோ வந்து போட்டிருக்குது. டீட்டெயிலாக வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. இது ஒரு டிசைனுக்காக மட்டும்தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பேக் நெக் டிசைன் வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து நெக்கோட அகலம் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இன்னொரு ரவுண்டு. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு அட்டையில் முக்கோணம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த முக்கோணத்தை நம்ம வந்து இப்போ இதில் வந்து சென்டர் பிளேஸில் நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் வந்து அதை கரெக்டாக வச்சு 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான மெத்தடில் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இதை வந்து அப்படியே சுற்றி மவுட்ரில் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுட்டு, இப்போ இந்த 2 முக்கோணத்துக்கும் நடுவில் ஒரு முக்கோணத்தை நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுட்டு, இதுக்கு வந்து மேல் பக்கம் இல்லை உள் பக்கமாக வந்து கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டிசைன் தான். ஏன்டா இந்த டிசைனை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது என்னோடய ஓன் ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. கஸ்டமருக்கும் யாருக்காவது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்டிங் மாடலில் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஒரு தடவை ட்ரையல் பார்த்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு முக்கோணம் பீசஸையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுலேயே வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்குது. இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். லைனிங்கில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நான் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக கொடுத்துட்டேன் இந்த முக்கோணத்துக்கு. கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து டைரெக்டாக அப்படியே விட்டு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஒரு தையல் வந்து தைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்னுமே லைனிங் கிளாத் வந்து தேவைப்படும். அதனால் அந்த லைனிங் கிளாத் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு பீசஸாக வந்து இந்த நெக் ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம். நெக்கை தைச்சி எடுத்ததுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே பீசஸை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூவாக அந்த முக்கோணம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே பின்னாடி கட் பண்ணி அப்படியே திருப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருந்தது. ஆனால் வந்து இது ரொம்ப டிஸ்டன்ஸ் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் அப்படி வந்து திருப்புறதுக்கு முடியலை. கொஞ்சம் சரியாக வரல, நீட்டாகவும் வரல, ஃபினிஷிங்காகவும் இல்லை, சரியாக திருப்பவும் வரல. அப்படிங்கிறதுனால இதை திருப்பியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த முக்கோணத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு பீஸை வச்சு நான் அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளோட ரெடி அளவு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு முக்கோணத்துக்கு மேலே வேணும் அப்படின்னா, நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அளவை விட உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கேன்வாஸில் நீங்கள் தையல் போடணும். இல்லை மார்க் பண்ணியிருக்கிற சைஸே போதும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேன்வாஸை விட்டு கீழே தையல் போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு பீசஸையும் அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணி அடியில் கிளாத்தை கொடுத்துருங்க. மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே அதை அப்படியே வந்து 3 கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி திரும்பிக்கும். திரும்பினதுக்கப்புறமேலு மேல் பக்கமாக ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து எல்லா முக்கோணத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 3 to 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வேலை இருக்குது. ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் எல்லா முக்கோணத்தையுமே அந்த ட்ரையாங்கிளையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கிளாத்தை நம்ம சாரீலேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா டிசைனுக்காக பத்தாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளார நம்ம லைனிங்கோ இல்லை சில்க் காட்டனோ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசைனுக்குன்னு தனியாக வந்து சில்க் காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் பைப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பைப்பிங் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங்கை நம்ம வந்து நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமேலு இதை சுற்றியும் வந்து அந்த க்ரீனை நம்ம அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அது அவுட்டர் எல்லாமே வந்து நான் ஒரு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும், பின்னாடி இருந்து பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக்க சுத்தியும் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம மேல் பக்கமா திருப்பி வச்சு, அந்த ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு எங்கேயுமே வந்து நகராம கரெக்ட்டா அதே மாரி ஃபினிஷிங்கா வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் சிங்கிள் கைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சிங்கிள் கைட் யூஸ் பண்ணி நம்ம பைப்பிங் த்ரெட் எல்லாம் ஸ்டிச் பண்றப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஃபினிஷிங்காவும், நீட்டாவும் வந்து வரும். இப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற ஒவ்வொரு முக்கோணத்துக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு தையல் வந்து போட்டுறணும். அந்த பைப்பிங்கில நமக்கு வர கிளாத்தே எக்ஸ்ட்ராவா வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால, நான் வந்து டபுள் 2 தையல் வந்து போட்டுட்டேன். ஏன்னா, அந்த இடம் கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து நூல் சேஞ்ச் பண்ணிட்டு, நான் இல்ல நூல் சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல நீங்க இதுக்கு. ஏன்னா, அது வந்து பைப்பிங் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சேம் கலர்ல நீங்க இந்த மாரி போட்டுக்கோங்க. மேல வந்து தைக்கிறப்ப நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு இது மாரி தெரியாம, அ கலர் பார்க்குறப்பவே வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கணும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்டின்னா இதுவே இன்னும் பிளைனா இருந்தது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அழகாவும், நீட்டாவும் இருந்திருக்கும். ஏன்னா, இதுலயே ஆல்ரெடி வந்து நெறைய ஜரி ஒர்க் வந்து குடுத்துருக்குறாங்க. பிளைன் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணியிருந்தோம்னா, இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு தாட்டு. இருந்தாலும் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எனி டைம் நம்ம வந்து காலையில வேர் பண்ணாலும் சரி, நைட்ல போட்டிருந்தாலும் சரி, ப்ளவுஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். இந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டோன் வச்சிருந்தேன். இதோட சாரியும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன் வந்து இது கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ற ஒர்க் மட்டும் தான் நமக்கு. ஃபர்ஸ்ட்டு நெக்கோட அகலத்த நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 2 1/2 to 2 1/4 இன்ச்சு தான் நான் வந்து நெக்கோட அகலம் வந்து வச்சிருக்கேன். ரெடி அளவு எது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிளியரா பார்த்துக்கணும். நம்ம நெக்குக்கு நாட் வைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். ஆனா நாட் இல்ல அப்படிங்கிறப்ப பர்ஃபெக்ட்டான ரெடி அளவு வச்சா தான் கழுத்து லூஸ் குடுக்காம இருக்கும். இல்லன்னா முன்னாடி, பின்னாடி 2 பக்கமே நமக்கு லூஸ் வர மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நெக்கோட ஷேப்புக்கு கேன்வாஸ் குடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் குடுக்குறப்ப ஃபர்ஸ்ட்டு இதுதான் நெக்கோட ஷேப்பு. அதனால அந்த ஷேப் குடுத்து நான் வந்து கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட கிளாத் வந்து ரொம்ப தின்னா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டைரக்ட்டா லைனிங் குடுத்து அப்படியே வந்து மடிச்சு தைச்சு திருப்பி விட்டுறலாம். இதுவே உங்களுக்கு ரொம்ப மெல்லிசான கிளாத்தா இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து தனியா தான் பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம தைச்சு திருப்புனாலுமே வந்து நமக்கு உள்ளார வந்து அந்த மாரி தெரியாம இருக்கும் கேன்வாஸ் குடுத்தது. இப்ப நெக்கோட ஷேப்புக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம ஃபுல்லா அவுட்டர் எல்லாமே வந்து தையல் போட்டுட்டு, அந்த தையல் போட்டதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். இப்ப இந்த சைட்லேருந்து இந்த மாரி வந்து ஒரு கிராஸ் குடுத்துர்றேன். ஏன்னா, ஒரு பக்கம் ஒரு டிசைனும், இன்னொரு பக்கம் இன்னொரு டிசைனும் வர மாரி தான் இருக்குது. அதுக்காக தான் சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 to 7 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன். இது 2க்கு 2 சைஸ்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாத்த அப்படியே ஒன் பை ஒன்னா நான் முக்கோணம் ஷேப்ல மடிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா, நம்ம இதே மாரியே வந்து ஒரு ஆரஞ்சில 20 பீஸஸும், அத ப்ளவுஸ் கிளாத்ல நான் கட்டிங் பண்ணும்போதே டிசைன் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுனால, நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து ப்ளவுஸையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணினேன். கொஞ்சம் கிளாத் வந்து மீதி வர மாரி. இந்த கிரீன்ல வந்து ஒரு 20 முக்கோணம் பீஸஸும் இருக்கிற மாரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம இத வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ அட்டாச் பண்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தனியா அட்டாச் பண்ணிட்டு, அத எடுத்து அப்படியே ப்ளவுஸ்ல வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா, அது என்னமோ சரியா வரல. கொஞ்சம் நீட்டாவும் வரல. ஒரு கேப் அந்த வர கேப்பு, டிஸ்டன்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா வரல அப்படிங்கிறதுனால, அத பிரிச்சு எடுத்துட்டு திருப்பியும் வந்து ப்ளவுஸ்லயே நான் வந்து ஒன் பை ஒன்னா அந்த முக்கோணம் ஷேப்பு கரெக்ட்டா வர மாரியும், அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாரியும் பார்த்துட்டேன். இப்ப நம்ம மார்க் பண்ண மாரியே அந்த வளைவுல அப்படியே வளைச்சு கொண்டு வந்துரலாம்.
இந்த டிசைன் வந்து ஃபைனலா இதோட அவுட்லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லா ப்ளவுஸுமே பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலா நம்ம போடுறதுக்கும், அதோட ஒரு சின்ன ஒரு டிசைன் குடுத்து போடுறதுக்குமே வந்து நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெறையவே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இருக்கிறதுல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப சாதா ப்ளவுஸ்க்கே வந்து லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்றாங்க. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா வர இந்த முக்கோணம், பிசிறு எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம் 2 சைடுமே. இந்த நெக் போர்ஷன் எல்லாம் கவர் பண்ற மாரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த சைட்லயும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வர பீஸு, கிளாத்து, பிசிறு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதே எப்படி வந்து ஒரு நீட்டா நம்ம தைக்கணுமோ, அதே மாரி கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸ்ல ஃபினிஷிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயுமே பிசிறு வராத மாரி, அது போட்டாலுமே அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு பிசிறு வராத மாரி இருக்கணும். அந்த மாரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். இப்ப நான் ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். மீதி இருக்கிற கிளாத்ல. அத அப்படியே வந்து ஒரு பட்டையா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இப்ப நான் நீடில் வச்சு இத அப்படியே வந்து திருப்பி விட்டுர்றேன். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு நான் இந்த மாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 பீஸஸாவது கட் பண்ணியிருப்பேன். இத வந்து அப்படியே மடிச்சு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்ல இந்த மாரி வந்து வரிசையா வந்து வச்சிரலாம். வச்சதுக்கப்புறமே இதுக்கு நம்ம ரோப் தான் இதுக்குள்ளார வந்து விட போறோம். ரோப் விட்டுட்டு அத வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த சைட்ல இருந்து மேல் பக்கம் வரையும் ஒரு சைடுக்கு ரோப்பும், ஒரு சைடுக்கு இந்த மாரி டிசைனும் தான் வந்து வந்திருந்தது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டினதுக்கு அப்புறமேலு நான் இதில கோல்டன் கலர் ரோப் வந்து போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளைனா இருந்தது அப்டின்னா, இன்னுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கும். இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸிங்கா, ஜரி ஒர்க்ல வருது அப்படிங்கிறதுனால, நம்ம குடுக்குற டிசைனும் நல்லா பளிச்சுன்னு குடுத்தோம் அப்படின்னா தான் வந்து பார்க்கறக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும். இப்போ ஒன் சைடு நான் நாட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். பாதியோட கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமே மீதி வந்து அப்படியே இன்னொரு தையலும் போட்டு விட்டுறலாம். இந்த மாரி லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் நூல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த பக்க சைடுமே வந்து நம்ம லேஸ் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிக்க போறோம். கவர் பண்ணும்போது அந்த பிசிறு எதுவுமே வந்து இடையில தெரியாத மாரி நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்ல நம்ம இந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிறலாம். லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரையும் அப்படியே கொண்டு வந்துட்டு, அப்படியே கீழ ஒரு டர்னிங் கொடுத்து, அப்படியே இதையும் எடுத்துட்டு போயி, திரும்பவும் அப்படியே மேல வரையும் நான் கொண்டு போய்க்கிறேன். அதே மாரியே வந்து திருப்பியும் இன்னொரு தையலும் கையோட வந்து போட்டுறலாம். அத அப்படியே திருப்பி கொண்டு வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுறலாம். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாரி பீட்ஸ் வச்சுட்டு, ஒரு நாட் வச்சு, இதோட ஃபுல் ஃபினிஷிங் வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கு வாங்குன பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹500. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துறலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காட்டன் பட்டு சாரி மாரி தான் இருக்கும். எல்லோ கலரும், இது வந்து பிங்க் கலர் மாரி வந்து கலர் மாரி ப்ளவுஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா நல்லா இருந்தது. ஏன்னா பிளைன்ல தான் வந்து ப்ளவுஸ் வந்திருந்தது அப்படிங்கிறனால, ஃபர்ஸ்ட்டு நம்ம நெக்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன். கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு லென்த்தியா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நெக் டிசைன் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிசைன் வந்து கீழ வரையும் நமக்கு வர மாரி இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாரி எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கு அடுத்தது அதில டிசைனுக்காக இன்னொரு லைனையும் போட்டுட்டு, அதுக்கு இன்னொரு டிசைன் அதுக்குள்ளார பண்ணணும். அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிசைன டிராயிங் பண்ணதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட்டு நெக்கோட அவுட்லைனுக்காக நம்ம அத வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். இது 2வது லேயர் நம்ம அதில வைக்க போறது. இது 3வது லேயர். ஒவ்வொன்னுக்குமே கலர் சேஞ்ச் பண்ணி தான் வந்து வைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாரி கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த கேன்வாஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து இத ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ளவுஸ் கிளாத் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குது அப்படிங்கிறனால, நான் அத ஃபர்ஸ்ட்டே செக் பண்ணல. கேன்வாஸ வச்சு நம்ம மேல் பக்கமா வச்சு தைச்சு திருப்பி விட்டோம் அப்படின்னா வந்து, அது அவுட்டர்ல வந்து தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிற மாரி நான் செக் பண்ணாமலே வந்து, சரி நம்ம வச்சு அப்படியே திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ரொம்ப வந்து இதா தெரிஞ்சது அப்படிங்கிறனால, அப்படியே அந்த கேன்வாஸ பேக் சைட்ல திருப்பி வச்சுட்டேன். பேக் சைட்ல நம்ம இன்னும் பேட்ச் ஒர்க் எல்லாம் குடுக்குறோம். அந்த பேட்ச் ஒர்க் குடுக்கும்போது அந்த கேன்வாஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுக்காக தான். இப்ப அவுட்டர் எல்லாமே தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே கீழ பாட்டமும் நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு பைப்பிங் தான் வந்து இந்த நெக்குக்கு ஃபர்ஸ்ட்டு குடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ப்ளவுஸ் சாரியிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் வந்து 6 டூ 7 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த மாரி கிளாத் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாத்த எடுத்துட்டு, அதுக்கப்புறமே மிச்சம் மீதி இருக்கிற கிளாத்த வச்சு நம்ம வந்து பைப்பிங்க்கு நம்ம கிராஸ் பீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால, ஃபர்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் தனியா எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு 5, 6 பீஸ் வந்து
கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதை நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் கொடுத்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு பைப்பிங் த்ரெட்டே தேவைப்படாது. ஏன்னா அதுலேயே நமக்கு வந்து சன்னமாக தைச்சு திருப்பணும் அப்படின்னாவே அது வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும். இப்போ இதுக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் வந்து 200 டு நீங்கள் வந்து 250 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 ருபீஸும் ப்ளஸ் அதோட வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஸ்டோன் பட்டன் அதுக்கப்புறமேலு லேஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. நாட்டு அப்படின்னா நாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் மணியா இது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் டிசைன் பொறுத்தது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தைக்கிற டைமிங்கை வச்சு தான் வந்து நான் அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு சூஸ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற கேன்வாஸு ரெடி அளவில் தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்ச பீஸு அந்த பீஸை வச்சு ஃபஸ்ட்டு நான் அந்த நெக்கோட ஷேப்பை மட்டும் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கிளாத் உள்ளார கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமே இதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மேலே டிசைனுக்காக கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து அடியில் லைனிங் வந்து இருக்கிற கிளாத்தை நான் ஜாயின் போட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா பேக் சைடும் நமக்கு வந்து நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் கிளாத் வச்சு நான் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பைப்பிங் கட் பண்ணி ஒன் சைடாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை அதை வந்து இதில் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு சன்னமான தையல் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த இதை மடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக மடிக்கணும். பாருங்கள் நான் ஒரு நூல் அளவுக்கு தான் வர மாதிரி வந்து மடிக்கிறேன். அதே ஷேப்கே நம்ம வந்து மடித்து அப்படியே கொண்டு வந்துடணும். லாஸ்ட் எண்டு வரையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது பேட்சும் இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் பேட்ச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸை அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு இன்ச் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸு அப்புறம் மெயின் கிளாத்து அதுக்கு அடியில் வந்து லைனிங்கு இந்த மூணையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங்கில் தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா பைப்பிங்லேயே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமே வெறும் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு லைன் மட்டும் நான் லேஸ் ஒர்க் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ரெடி அளவு வச்சு கட் பண்ணியிருக்கிற பீஸை வச்சு இதில் மார்க் பண்ணிவிட்டு எந்தெந்த அளவில் எதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரியே தேர்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ண பீஸ், ரெண்டாவது ரெடி பண்ண பீஸ், அப்புறம் மூணாவது ரெடி பண்ண பீஸ், இது மூணையும் எல்லாமே அளவு மார்க் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து ஸ்லீவ் டிசைன் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கை வந்து வி மாதிரி கட் கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமேலு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரெடி அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் இந்த இடத்துலேருந்து நான் மடித்து தைச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெடி அளவில் கரெக்டாக வந்துடும். அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இதை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமேல இந்த இடத்துலேருந்து கட் பண்ண பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பீஸை வச்சு எக்ஸ்ட்ராவாக அதை விட ஒரு இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த சென்டரில் கொடுக்கறதுக்கு எல்லோ கலரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு அந்த 5 to 6 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ண கிளாத்தை வச்சே தான் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா டிசைன்ஸ் எடுக்கும்போது பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சே வந்து நிறைய டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக தான் இப்போ இந்த பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு கேன்வாஸை வந்து எடுத்துக்கலாம். கேன்வாஸில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நான் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளார தையல் பொருளுக்கு நமக்கு தேவை. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதே மாதிரி எல்லோ கிளாத்து கேன்வாஸு அதுக்கு அடியில் வந்து லைனிங்கையும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே இது அவுட்ரு வந்து அந்த அவுட்லைன் வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங் வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதுக்கும் வந்து ஸ்டோன் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா கை டிசைன் வந்து லேஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக் நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறனால பேக் நெக்குக்கும் ஒரு லைன் வந்து லேஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணி
அத அப்படியே மடிச்சு நம்ம வந்து பைப்பிங் மாரி ரெடி பண்ணிரலாம். இந்த மாரி கேன்வாஸ் குடுத்து தைக்கிறப்ப நமக்கு சன்னமா வந்து பைப்பிங் வந்து இதாகும். நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு. கையோட ரெடி அளவையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு. இப்ப இதுல நான் வந்து இந்த கலருக்கு தகுந்த மாரி நான் வந்து லேஸ் வந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா, இந்த அளவுக்கு நம்ம குடுத்தோம் அப்படின்னா பார்க்கறக்கு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இல்ல பிளவுஸோட கலர்ல நம்ம குடுத்திருந்தாலும் இன்னுமே வந்து எடுப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேக் சைட்ல நான் இந்த லேஸ் தான் குடுக்குறேன். ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேற மாரி குடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறனால, கைக்கும் வந்து அவுட்டர்ல வந்து இந்த மாரி குடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபைனலா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுக்கு வாங்குன பிரைஸ நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா 200 to 250, 300 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தரலாம். அடுத்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டிசைன் பிளவுஸுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்றது. ஏன்னா, அப்பதான் நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்ல வந்து வரும். இதுக்கு வந்து பாட் நெக் நான் வந்து எடுத்திருக்கிறேன். கஸ்டமர் வந்து இந்த சாரீக்கு எந்த மாரி டிசைன் வந்து பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் டிசைன் இருந்தா அனுப்புங்க. நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு எந்த மாரி மேட்ச் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அதுல இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால வந்து அப்படியே வந்து இதையே நான் அதுல வந்து வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாட் நெக்குக்கு நம்ம வந்து பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இது அவுட்ரு வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அந்த 1/4 இன்ச் அளவில் ஃபர்ஸ்ட் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு தனியாக தான் பீஸ் கொடுத்து கேன்வாஸை அட்டாச் பண்ணி திருப்ப போகிறோம். அதுக்காக தான் இப்போ சுற்றியும் அவுட்டர் வந்து தையல் போட்டுடலாம். அவுட்டர் தையல் போட்டதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். எப்பயுமே கீழே பாட்டமில் 2 தையல் போடுறதா வழக்கம். எனக்கு அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்கை வந்து பேக் சைடில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத் பக்கம் நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். நெக்குக்கு பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பைப்பிங்க்காக நான் வந்து இப்படி பண்ணியிருக்கிறேன். இல்லை நம்ம அப்படியே மடித்து திருப்புற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மேல் பக்கமாக வச்சு தைச்சு அப்படியே திருப்பி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் தைக்கும் போதே எந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறோம், எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறோம், எப்படி நெக்கை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி வேலையாக இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு இப்போ நம்ம சன்னமாக பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு காலன் ஒரு நூல் அளவுக்கு தான் வந்து மடிச்சிருக்கிறேன். அதே மடித்த ஷேப்லேயே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். நம்ம வந்து இதுக்கு கீழே கேன்வாஸ் வச்சுருக்கோம். அது வந்து அந்த பூ டிசைன் வச்சதுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக தெரியுறது எல்லாமே பேக் சைடில் நம்ம எம்மிங் பண்ணி விட்டுடலாம். மீதி இருக்கிற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஸ் பீசஸ் வந்து நிறைய கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பூ டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கிராஸ் பீசஸ் வந்து தேவைப்படும். அதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு 1 by 1 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலு இதை அப்படியே வந்து நம்ம ஒரு உள்ளே வந்து எவ்வளோ சன்னமாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமோ ஒரு நூல் அளவுக்கு இல்லை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே திருப்பி விட போகிறோம். தையல் போட்டதுக்கப்புறமே எக்ஸ்ட்ராவாக சைடில் வர கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் ஊக் நீடில் தான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த நீடில் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த நாட் கயிறு எல்லாமே திருப்பிடுறது. இது இந்த கிளாத் மட்டும் இல்லை, எல்லா கிளாத்துக்குமே வந்து நம்ம ஈஸியாக வந்து இதிலேருந்து திருப்பி எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமிங்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ண நாட் கயிறை வச்சு இந்த மாதிரி 3 பூ இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பூ வந்து சின்னதாகவும் நடுவில் இருக்கிற ஒரு பூ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நான் அப்படியே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் இந்த கிளாத் அப்படிங்கிறதுனால எனக்கு வலிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்டிஃபான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இல்லை காட்டன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த டிசைன் மட்டும் மாறாமல் ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 20 பூ பக்கமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நெக்க சுத்தியும் அதே மாரியே ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஏன்னா, அந்த மார்க்ல தான் நம்ம வந்து வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இந்த பக்கத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 இன்ச் 1 இன்ச் கேப்புக்கு இல்லைன்னா 1 1/2 இன்ச் கேப்புக்கு 1 இன்ச் அப்படின்னா ரொம்ப பக்கமா இருக்குது அப்படின்னா, ஒரு 1 1/2 இன்ச் கேப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இத வந்து அட்டாச் பண்ணிடலாம். மார்க் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த இத க்ளோஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நானு கோல்டன் கலர் இந்த மாரி வந்து இந்த லேஸ் வந்து எடுத்திருக்கிறேன் நான். நமக்கு ஃபுல்லா வந்து இந்த பிசுறெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி லேஸ ப்ளைன் லேஸா எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ண அந்த பூவ எக்ஸ்ட்ராவா வர கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, பிசுறெல்லாம் கட் பண்ணிட்டு, இப்ப இத வந்து இதில வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நீங்க இல்லைன்னா மார்க் பண்ண இடத்துல கரெக்ட்டா பூவ ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து லேஸ் வச்சு தைச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா தான் வரும். நான் எப்பயும் அந்த மெத்தட்ல தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். சரி இந்த தடவ இந்த மாரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணேன். இதோட கையோட இன்னொரு லேஸும் வந்து அட்டாச் பண்ணிட்டு, இந்த சென்டர்லலாம் ஒவ்வொரு மணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ₹400 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோ கலர் ப்ளவுஸ்க்கு தான் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து பண்ண போறோம். இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு. சாரி பூராவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லோ தான் இருக்குது. பார்டர் மட்டும் வந்து காப்பர் சில்வர் ஜரி வந்து குடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறனால, அந்த சில்வர் கலர் கிளாத் மட்டும் கொஞ்சம் டிசைனுக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்டயே இருந்தது அப்படிங்கிறனால, டிசைனுக்காக சில்வர் ஜரி, காப்பர் ஜரி இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதிலிருந்து வந்து ஒரு 1/2 மீட்டர், 1/4 மீட்டர் பக்கமா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து போதும். ஏன்னா சேம் கலரா இருக்குது அப்படிங்கிறப்ப, இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாட் நெக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பாட் நெக் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டே நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமேல அது கீழ வர டிசைன் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கேன்வாஸ்ல எப்பயுமே வெட்டும்போது நம்ம வந்து இந்த மாரி மேல அந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டு வெட்டினோம் அப்படின்னா, நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து கரெக்ட்டா வந்துரும். அதுக்காக தான். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் அந்த கேன்வாஸ நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டிட்டு இத ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து சில்வர் கிளாத் வச்சுருக்குறோம் இல்லைங்களா? சில்வர் அந்த கிளாத்ல இத வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம லைனிங் வச்சு ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டு, கீழ பாட்டத்தையும் நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து லைனிங் மூடுறப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா துணி விட்டுருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு இத வந்து கொஞ்சம் சுருக்கமா இருந்தது அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் அயர்ன் பண்ணி நல்லா நீட்டா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி டிசைனுக்கு யூஸ் பண்றப்ப நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தோ, இல்ல இதுவோ, லைனிங்கோ எதா இருந்தாலும் சரி, கட்டிங் போடுறப்பயவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படின்னா, லைட்டா அது ஒரு அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கட்டிங் போடுறது. ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப நான் இதே ஷேப்க்கு நான் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணுனதுக்கப்புறமே எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு, இதில பிசிறு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி சின்ன சின்ன கட் குடுத்துருக்குறாங்கங்க. கட் குடுத்து நம்ம வந்து மடிச்சோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா மடிக்க வரும். அதுவும் இல்லாம பேக் சைடும் நமக்கு ஃப்ரண்ட் சைடும் பார்க்கறக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்ல இருக்கும். இப்போ உள்ளார எக்ஸ்ட்ராவா வர கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுறலாம். இப்ப நெக்க சுத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தனியா வந்து கொஞ்சம் டிசைனுக்கு கிளாத் எடுத்திருந்தேன். அந்த கிளாத்ல 2க்கு 2 2 இன்ச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லென்த்தியா கட் பண்ணிட்டு, அதுக்கடுத்தது அத அப்படியே வந்து 2, 2 இன்ச்சா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2க்கு 2 சைஸ்ல பாக்ஸ் ஷேப்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ பீஸ் வந்து தேவைப்படும்னு தெரியல. ஆனா கொஞ்சம் நெறைய பீசஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் ஒரு நீடில் எடுத்திருக்கிறேன். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் ஊசி தான் வந்து எடுத்திருக்கிறேன். அந்த ஊசிய நமக்கு வந்து வச்சு இந்த மாரி ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாதி வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்ல சுத்தி எடுத்துட்டு, இந்த மாரி பூ ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு 3 பூ தேவைப்பட்டது. இப்போ பாருங்க நம்ம வந்து ரெடி பண்ணுனதெல்லாம் இதில வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ அழகா வந்திருக்குது அப்படின்னு. இந்த மாரி ஃப்ளவர் ரெடி பண்றப்ப நம்ம வந்து பக்கமா வச்சு தைக்கணும். ஒரு சிலர் ரெடி பண்றதுக்கு
சலுப்பட்டுட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைனே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சலுப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு மொத்தமாக வந்து நான் ஒரு 30 பூ பக்கமாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது கீழ் பக்கமும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது அவுட்டரும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து அந்த சென்டரில் நெக்கு சுற்றி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு உண்டான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு 300 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணினேன். இந்த கிளாத்து இந்த டிசைனுக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி நாட் இது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அது ஒரு 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணேன். மொத்தமாக 350 ருபீஸ் நம்மளோட தையக்கூலியிலிருந்து நம்ம அதிகமாக வந்து வாங்கிக்கலாம். உங்களோட தைக்கிற டைமிங்கை பொறுத்தும் உங்கள் ஏரியா சைடில் எல்லாமே வந்து டிசைன் ப்ளவுஸ் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வாங்குறப்ப நம்ம மட்டும் ரொம்ப அதிகமாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வாங்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து நமக்கு கிடைச்சாலே வந்து போதும். இப்போ அந்த நெக்குக்கும் நான் வந்து பைப்பிங் கொடுத்து அப்படியே வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அது பார்க்குறக்கு இன்னும் அழகாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் இதுக்கு வந்து நெக்குக்கிட்டேயும் ஒரு சின்ன லைன் லேஸ் கொடுத்துட்டு இந்த அவுட்டர்லேயும் வந்து சில்வர் லேஸ் வந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு 3 ஸ்டோன் பட்டன் வந்து வச்சுருக்கிறேன். இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கஸ்டமரே தான் இதுக்கான மாடல் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. கட் ஒர்க் மாடலில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து ப்ளவுஸில் என்ன அளவு நம்ம வந்து மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கழுத்தை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமேலே இப்போ நான் ரவுண்ட் அதுக்கப்புறமே வரைஞ்சிட்டு இப்போ கட் ஒர்க் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூடியை வச்சு அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுலேருந்து பாதி பீஸை கட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமே அதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் பூராமே இப்படி தான் இருக்கும். இந்த கட் ஒர்க் மாடல் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நெக்கோட அளவுலேருந்து உள்ளார வர மாதிரி தான் இருக்கும் அந்த டிசைனு. அதனால உங்களுக்கு உள் பக்கமாக வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி அகலமாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கழுத்து அகலமாகவும் போயிடாது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதிலையே வந்து நான் என்னால் வந்து வச்சு அட்டாச் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் தனியாக வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணிட்டேன். இது நம்ம மேலே வச்சு தைச்சு அப்படியே வந்து திருப்பி விட்டுறதா போகிறோம். இது மெயின் பக்கம் நான் மெட்டீரியலோட மேல் பக்கத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து ரெடி அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போடணுமா இல்லை வந்து கீழே இறக்கி போடணுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது எல்லாமே நம்ம கவனிக்காமல் செய்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக வந்து வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளவுஸை பொறுத்த வரையும் ப்ளவுஸில் எப்பயுமே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு தான் 2 பாயிண்ட்டு தான் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இதில் போய் என்ன வந்துடுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு இந்த ப்ளவுஸை ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இதுவுமே வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. ஒன்று சின்னது பண்ணால் ஒன்று அடுத்தது வந்து பெருசாயிரும். அதை கம்மி பண்ணோம் அப்படின்னா அதை இன்னொன்று வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தொட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு உண்டான ஸ்பேஸில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணினேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளார வந்து ஒரு சைடு பைப்பிங்கும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி கொஞ்சம் மடித்து வச்சிடலாம். மடித்து வச்சுட்டு பின்னாடி பேக் சைடில் நமக்கு பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த நம்ம ரெடி பண்ண பைப்பிங்கை இந்த வளைவில் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அதே நம்ம வந்து நெக்கில் வச்சுட்டு நம்ம வந்து
வைக்க வரோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்மளால் கரெக்டாக வந்து கொண்டு வர முடியாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பொறுமையாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு 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 ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து ஒரு கட் ஒர்க் மாடலில் ஸ்லீவ் டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. டிசைன் வந்து அவங்களே தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு கரெக்டான ஒரு ஷேப் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கைக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் ஒரு பாட்டில் மூடி வச்சு தான் வந்து நான் இந்த மாதிரி கட் ஒர்க்லேயே வரைஞ்சிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற கட் ஒர்க்கு நம்ம கையோட மையப்பகுதி வருது இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்டில் 2 இது கட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். அதுக்கடுத்தது இன்னொரு கீழே ஒரு கட் ஒர்க் கொடுக்கறது, அது நம்ம கையோட சென்டரில் நடுவில் வர மாதிரி வந்து கொடுக்கணும். இந்த கீழே கொடுக்குற கட் ஒர்க் தான் வந்து வேறு கலர் நம்ம வந்து டிசைன் வந்து இது பண்ண போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் கொடுக்கல, ஏன்னா கொடுத்தா வந்து அப்படியே திருப்பி விட்டால் வந்து அப்படியே உள்பக்கம் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை மட்டும் நம்ம அப்படியே திருப்பி தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே ஷேப்பில் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபினிஷிங் வந்து கொண்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கைக்கு போடுறதுக்கு நான் டபுள் லேயர் வந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா சிங்கிளில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்வாஸும் கொடுக்குறப்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ண மாடல்லேருந்து கீழே வந்து இன்னொரு கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். அது வந்து அதோட சென்டரில் வர மாதிரி இப்போ நான் வச்சு காட்ட மாதிரியே பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டபுள் லைன் வந்து மெயின் கிளாத் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது கேன்வாஸ் கொடுத்துட்டு இதை வச்சு இப்போ திருப்பி தைக்கிறதுக்காக இதுக்கு நம்ம லைனிங்கையும் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு 150 ருபீஸும் பேக் நெக் டிசைனுக்கு ஒரு 150 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணேன். மொத்தமாக வந்து 300 ருபீஸு. இந்த ஒவ்வொரு கட் ஒர்க் வர இடத்துலையுமே ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நூல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கீழே வந்து மடித்து தைச்சிட்டு இந்த பேக் சைடில் நமக்கு பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக ஓவர்லாக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த சென்ட்ரு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாதி சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னும் பாதி சைட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் நடுவில் ஒரு வளைவு இருக்கிற மாதிரி. அப்புறம் நம்ம கையோட ரெடி அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்தாச்சு. ஃபைனலாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. இதுக்கு நாட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பார்க்கறதுல ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. இது டிசைன் பண்ணி கொடுத்தவங்களுக்குமே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் பார்டர் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருக்காங்க, எனக்கு வந்து இந்த பானைக்கில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் இந்த டிசைனு. இப்போ நான் வந்து கழுத்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு சேம் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயலட்டும் காப்பரும் கலந்த மாதிரி நான் வந்து லேஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம 3 கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம் சதுரமாக. இப்போ இதை எடுத்துகிட்டு சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ, நமக்கு வந்து ஒரு லீஃப் டிசைன் வேணும்னாலும் லீஃப் டிசைனில் கட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கோணம் ஷேப்பில் வேணும்னாலும் முக்கோணம் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி டிசைனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 பை 1 அப்படியே அந்த முக்கோணத்தை நம்ம இதில் வச்சு வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பக்கம் வந்து கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடு கைக்கு கொடுத்துருக்கிறது பக்கம்தான் வந்து பேக் சைடு நெக்கு கொடுத்த பக்கம்தான் வந்து இந்த சின்ன பார்டரு. இந்த பார்டரை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நான் 3 பூக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பூ வந்து இதில் ரெடி பண்ணணும். அந்த பூ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சைடுக்கு மொத்தமாக 6 பூ, 2 சைடுக்கும் மொத்தம் 12 பூ வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து 12 பூவுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு
₹100 நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த ₹100 ப்ளஸ் அதோட வந்து இது எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்ண லேஸு, அந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு மட்டும் ஒரு ₹50. மொத்தமா இதுக்கு ஒரு ₹150 தான் வந்து நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து. இப்போ நான் வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் ஒரு 12 பூ வர மாதிரி 12 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் வந்து பீஸ் வந்து வருது. அதையும் நம்ம வந்து நல்லா ஃபினிஷிங்காக கவர் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். எங்கேயுமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாத் தெரியாமல் இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு பீசஸுமே வந்து பிசுறு வந்து வெளியில் எதுவும் தெரியாத மாதிரி நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் தான் நான் வந்து மடிச்சிட்ருக்கிறேன். இதே மாதிரியே நம்ம மடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த நெக்கில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக்கு எப்பயுமே ஷோல்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இறக்கி வச்சோம் அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நெக்கு வரையுமே நம்ம அந்த டிசைனை கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு சைடு 3 பூ வந்து வச்சுட்டேன். அதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம அந்த 3 ஃப்ளவரை வந்து வச்சிடலாம். சேம் அதே சைஸ்க்கு வந்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா இந்த வயலட் கலரும் அந்த காப்பர் கலரும் கலக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதை பார்க்கும்போது என்னால் பளிச்சுன்னு நம்மளோட டிசைன் வந்து எடுத்து காட்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நெக்குக்கு நம்ம வந்து ஃப்ளவர் வச்சிட்டோம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண அந்த 3 பேட்சஸையும் கீழே பார்டருக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பார்டர் கொடுக்கும்போது நமக்கு அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் வந்து வச்சிடலாம். ஒரு பேட்ச் ரெடி பண்ணது வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த 2 சைட்லேயுமே வந்து இன்னும் ஒரு பேட்சஸ் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். இது வைக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஷேப் மாறாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம நெக்குக்கு இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு டபுள் லைன் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். அது ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி அந்த பூவையே மறைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால சிங்கிள் லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். இதை நெக்கை சுற்றியும் நம்ம வந்து ஒரு லேஸ் லைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது கீழ் லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், முடிக்கிற இடத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். எங்கேயுமே பிசுறு தெரியாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ இதுலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி டிசைனுக்கு எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் இருந்தது அப்படின்னா வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமே நம்ம வந்து இல்லைன்னா வந்து கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி நல்லா வந்து ஒரு நமக்கு வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லேசஸாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டபுள் லைன் கலந்த லேஸ் அப்படிங்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நான் வந்து இப்போ கீழே அரேஞ்ச் பண்ணினதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு இது நம்ம தேவைப்பட்டால் லேஸ் வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் லேஸ் வேணாம் அப்படின்னாலும் நம்ம லேஸ் இல்லாமல் வெறும் தையல் மட்டும் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நூல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த சென்டரில் வைக்கிற ஸ்டோனுக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து தேடிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டோன் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதே வந்து வயலட் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரியும் அது இப்போ நம்ம வந்து வச்சு ரெடி பண்ணின இது எல்லாத்துக்குமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த சென்டரில் ஸ்டோன் பட்டன் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து அப்படியே நூல் போட்டு ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப பட்டு சாரிக்கு ரொம்ப ஒரு நீட்டான லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைனு. கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு, கீழே இறக்கம் வந்து 9 இன்ச்சு. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கேன்வாஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 3.5 இன்ச் அளவுக்கு கீழே வந்து நான் ஒரு வளைவு கொடுத்துட்றேன். வளைவு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளார தான் வந்து இன்னொரு பேட்ச் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்குற பேட்சை வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது உள்ளார கொடுக்குற பேட்சை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
ஃபஸ்ட்டு நான் வந்து 3 1/2 இன்ச் அளவுக்கு கீழே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது உள்ளே கொடுக்குற இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்லைனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பின் போட்டுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்கை சுற்றியும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் பாட்டத்துலேருந்து மேலே வரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இப்போ நம்ம கட் பண்ணுற சைஸ்க்கு தான் பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நெக் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பீஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து லைனிங்கில் ஃபஸ்ட்டு நான் இந்த பீஸாக ரெடி பண்ணிக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பின் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது நம்ம கழுத்தை சுற்றியும் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கடுத்தது அவுட்ரு சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். அவுட்ரு சுற்றியும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு இதோட மெயின் கிளாத்தில் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து கழுத்தை சுற்றியும் நான் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறேன். எனக்கு இது வந்து ரெடி அளவு இதே அளவே வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கழுத்துக்கிட்ட பட்டன் வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் கேன்வாஸ் மேலே தையல் போடாமல் கேன்வாஸை விட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி தான் வந்து தையல் போட்டிருக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து இதை திருப்பும் போதும் நமக்கு அந்த நெக்கு கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்து அகலமாகாமல் கரெக்டான ஒரு அகலத்தில் இருக்கும். நம்ம பட்டன் வைக்கும் போதும் கரெக்டான ஸ்பேஸில் வந்து இருக்கும். இப்போ நெக்கை சுற்றியும் அவுட்டர் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை எடுத்துக்கலாம். அந்த பீஸை எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைனுக்கு உண்டான அளவையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது உள்ளார எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விடணும். அந்த துணி விடுற அளவுக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சாரிலேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணியிருந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வந்து 2ஆக ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத்தெல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமே இப்போ நம்ம வந்து அவுட்ரும் ப்ளஸ் அதோட வந்து உள்ளாரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம இப்போ லைனிங் கிளாத் கொடுத்துடலாம். ஏன்னா உள்ளார நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துட்றேன். அப்புறம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுக்குறப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கிராஸில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக அதில் பிசுறும் வராது. நம்ம வளைக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வளைச்சிட்டு நம்ம இது மேலேயே வந்து ஒரு தையலும் போட்டுடலாம். இப்போ அவுட்டர் சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம இந்த ரெடி பண்ணினதை இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம். இதோட அவுட்டர் சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால கைக்கு ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான லேஸ் டிசைன் கொடுத்துருக்குறேன். அப்படிங்கிறதுக்காக நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருந்தேன் கோல்டன் கலரில். அப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் மட்டும் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஸ்லீவ் டிசைன் 150, பேக் நெக் டிசைன் 200. இதுக்கு மொத்தம் நான் வந்து 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பெரிய பேட்ச் ஒர்க் மாடல் தான் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நெக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 இன்ச்சும் கீழே இறக்கம் வந்து 9 இன்ச்சும். இப்போ நான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் கீழே கேன்வாஸ் பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே வந்து டிசைனை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன், அதுக்கப்புறம் வளைவு, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு வளைவு. நெக்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடுப்போட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பீசஸ்க்கு நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணோம், சாரீலேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா பத்தாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஒரு 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து லென்த்தியாக கட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து அப்படியே வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம அப்படியே வந்து 2ஆ மடித்து வச்சு இதில் நம்ம அப்படியே வந்து ஜாயிண்ட் போட்டுடலாம். ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ணினதை இதில் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலே நம்ம வந்து இது ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து இதில் நெக்கில் வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறது தான். இந்த நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவும் வந்து ஒரு டிசைன் தான். ஸ்லீவ் டிசைனும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கை சுற்றியும் நம்ம வந்து பைப்பிங் தான் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு நான் வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்கல. கீழே பார்த்திங்கன்னா வந்து கீழே மட்டும் அவுட்ரு க்ளோஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து லேஸ் வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் டிசைன் 150 ருபீஸும் ஸ்லீவ் டிசைன் வந்து 150 ருபீஸ், மொத்தமாக வந்து இதுக்கும் 300 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதில் வந்து பேக் நெக் டிசைனுக்கு நம்ம அவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு இதில் ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுனால தான், ஒரு சிம்பிளான ஒர்க் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அவுட்டர் எல்லாமே வந்து நம்ம தையல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்ளார இருக்கிற பீசஸ்க்கும் வந்து நம்ம நெக்கோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமேலு இதை சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து அவுட்டரில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு வளைவும் வரும்போதும் நம்ம வந்து கரெக்டாக சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த கீழே கார்னர் வரையுமே வந்து அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதே மாதிரி தான் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் கேன்வாஸை வந்து அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தையல் அந்த பிசுறு மட்டும் விடுறீங்க இல்லைங்களா கிளாத்து, அந்த கிளாத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலே இது ஃபுல்லாக வந்து சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்து நீங்கள் தைக்காதீங்க. நெக்கு வந்து கட் பண்ணாமல் நீங்கள் வந்து வச்சுருங்க. ஏன்னா கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்த டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து வரும். இப்போ பாட்டம் நான் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இதை இதில் வச்சு அட்டாச் பண்ணுறது மட்டும்தான். அட்டாச் பண்ணிவிட்டு நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதே ஷேப்புக்கு வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றியும் அவுட்டர் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு அது கவர் ஆகலை அப்படின்ட்டு பேக் சைட்லேயும் வச்சு அப்படியே திருப்பியும் 2 சைட்லேயும் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது கீழேருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு வளைவாக தைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப அந்த லாஸ்ட் எண்டு வரையும் இடுப்பு இறக்கத்துக்கு வரையுமே வந்து இந்த டிசைன் வந்து கவர் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த நம்ம கொடுக்குறதே இந்த ஒரு டிசைன் தான். அது கொஞ்சம் மேலால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து அப்படியே கீழே வரையும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நெக்குக்கு நம்ம வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். கொடுத்ததுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா இதோட கீழே சென்டர் பாயிண்டில் ரொம்ப ஒரு லீஃப் டிசைனில் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தேன். இதோட அவுட்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லேஸ் ஒர்க் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லேஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கஸ்டமருக்கு சிம்பிளான ஒரு அவுட்லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாடலும், நீங்கள் பேக் நெக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ருபீஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா 500 அப்படின்னா இதுக்கு நான் லைனிங் போட்டுட்டு ப்ளஸ் அதோட வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாமே சேர்த்தி தான் வந்து 570 வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். 240 ரூபாய் நம்மளோட தையக்கூலி. டிசைனுக்காக 200 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். அதுக்கு மேலே நம்ம லைனிங்கு ஃபால்ஸு இதெல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேன்வாஸ் தான் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் வந்து எடுத்துகிட்டு இது வந்து 2.25 இன்ச் வந்து நெக்கு, கீழே இறக்கம் வந்து ஒரு 8 இன்ச் வந்து இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட சைஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமேலே ஒரு லீஃப் மாதிரி வந்து ஒன் சைடாக வர டிசைன் தான் இது ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து ஒன் சைடாக இருக்கிற மாதிரி நான் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நெக்கை நம்ம
கரெக்டாக வந்து நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் எனக்கு இந்த சைடில் இருக்கிற மாதிரி தான் அந்த நெக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட்லேயே நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் வச்சு தைச்சதுக்கு அப்புறமேலு அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறிடும். ரைட் சைடு வர வேண்டியது லெஃப்ட் சைடு வந்துடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நான் ஆரம்பத்தில் நிறையவே வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு நெக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப் வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கேன்வாஸில் அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து பிடிச்சு தைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இந்த கார்னர்லலாம் சின்ன சின்ன கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சாரீ வந்து ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான். அதனால வந்து டிசைன் இதில் பெருசாக எதுவுமே இல்லை. கைக்குன்னு வந்து பார்டருக்குன்னு கொஞ்சோண்டு கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க காப்பர் ஜரி. அந்த காப்பர் ஜரி வச்சு தான் நான் வந்து இதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் நம்ம வந்து போட்டு அவுட்ரு தையல் எல்லாம் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே பாட்டம் எப்பயுமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போடுவேன். ஏன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. சிங்கிள் லைன் வந்து லேஸ் எடுத்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அந்த கேன்வாஸில் நம்ம எந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரை இந்த இடத்துல நம்ம வந்து 2 இடத்துலையும் இப்படி வந்து வளைச்சி வர மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த திலகம் ஷேப்பில் வந்து ஒரு 3 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃப்ளவரையும் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம அப்படியே 1 பை 1 வந்து இந்த இடத்துல நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பார்டர் கரையை வச்சு 1 பை 1 வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இந்த டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்மியான டைமிங் தான் வந்து ஆகும். இது எல்லாமே வந்து கிளாத்தை வச்சு அப்படியே மடிச்சு தைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அதுவுமே நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் கேட்பாங்க, என்ன நீங்கள் ஒரு லேஸ் கூட வைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு லேஸ் எல்லாமே அதிகமாக பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு நம்ம கிளாத்லேயே டிசைன் எவ்வளோ நல்லா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் காட்டின டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டிசைன்லேருந்து ஒரு பெரிய டிசைன் வரையும் ஒரு பார்டர் கரை வந்தால் அதை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும், ஒரு பெரிய டிசைன் வேணும், பேட்ச் ஒர்க் மாடல் வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு ப்ளூ அண்ட் காப்பர் வந்து லேஸ் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வந்து ஒரு பெரிய சைஸ் பட்டன் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. அப்புறம் நாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாட் டிசைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நாட்டும் வந்து நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா டீனேஜ் கேர்ள் தான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு ஏஜஸ்க்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறேங்க லைக்கே போட மாட்டேங்க. ஒரு லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் வந்து இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன். இதோட ஒவ்வொரு வீடியோலேயுமே வந்து நான் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப லென்த்தியாகவும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இது ஸ்லீவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு மீதி இருந்த பார்டர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட சாரியும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி தான் வந்து சாரீ பூராமே வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்